பிரைஸ் தி லார்ட். 119வது சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். உபத்திரவத்தின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது சவுல் மாத்திரம் தாவீதை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்றால் தாவீது சந்தோஷமாக சவுலுக்கு ஒரு வேலைக்காரன் போல் இருந்திருப்பார். ஆனால் அந்த உபத்திரவத்தின் வாயிலாக தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை தாவீது தெளிவாக அறிந்து கொள்கிறார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய தேவை ஒரு குழந்தையாக இருந்தது. ஆபிரகாமுடைய ஜெபமும் அதுவாயிருந்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் ஆபிரகாமை குறித்து ஜாதிகளுக்கு தகப்பனாக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. 25 ஆண்டு கால உபத்திரவத்தில் ஆபிரகாம் தெளிவாக அறிந்து கொள்கிறார், தேவனுடைய நோக்கத்தை அவர் விளங்கிக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும் பொழுது தன் சகோதரரை பார்த்து யோசேப்பு சொல்கிறார், நீங்கள் என்னை விற்று போட்டது நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம், நீங்கள் ஜீவரட்சணம் செய்யும்படிக்கு தேவன் என்னை முன்னமே அனுப்பினார் என்று யோசேப்பு சொல்லுகிறார். அப்போ அந்த உபத்திரவத்தின் வாயிலாக யோசேப்பு தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள. இன்றைக்கி நீங்களும் நானும் கூட நீங்கள் உபத்திரவப்படுகிறீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. அந்த மாறாக அந்த உபத்திரவத்தின் வாயிலாக தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.